ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூம் வந்திருக்கோம். கேடிஎம் ஷோரூம்னாலே என்ன வண்டின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ புதுசாக வந்த வண்டினா இது மட்டும்தான். இந்த வண்டி கேடிஎம் டியூக் 250 Gen 3 அப்புறம் 2025 வந்த மாடல். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் டிஆர்எல் லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதெல்லாம் இப்போ இல்லாமல் இருந்துச்சு. இது ரெண்டும் பெரிய மேஜர் சேஞ்சஸாக 250 கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎஃப்டி டிஸ்பிளே ஒரு பெரிய சேஞ்சஸ். ஒரு கலர் 2 கலர் கொடுத்துருக்காங்க, பிளாக்கு இந்த ப்ளூ. ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது பிளாக்கு தான். அது கேட்டேன், அது இல்லை, திருப்பி வந்ததாலும் நான் உங்களுக்கு பண்ணி போடுறேன். டிஎஃப்டி டிஸ்பிளே சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் காமிக்குது. இப்போ எடுத்தோடனே போயிடும். அதே சேம் டிஸ்பிளே தான் உங்களுக்கு. பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ரெடி டு ரேஸு. இப்போ வந்து உங்களுக்கு ட்ராக் மோடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ராக் மோடில் இருக்கனால தான் உங்களுக்கு இப்போ இந்த லேப் டைமர் எல்லாமே ஓடிட்டுருக்கு. நம்ம செட்டிங்ஸ் போய் பார்ப்போம். சொன்னல, லேப் 1, லேப் 2, லேப் 3, லேப் 4 நீங்கள் அது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ லேப் டைமர் எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கீங்கிறது செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது. இந்த லைட்டு டியூக் 390 ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லைட்டு கொடுத்துருக்காங்க. அது இதுலேயும் கொடுத்துருக்காங்க டிஆர்எல். கொஞ்சம் பார்க்க லுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி ஓவராலாக சேஞ்சஸ் வந்து பெருசாலாம் ஒன்றுமே கொடுக்கல. பெருசாக கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, நிறையா கொடுத்துருக்காங்க. நான் என்ன பெருசாக கொடுக்கலன்னா 390க்கும் 250க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பவர் மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு 30 bhp பவர் இருக்கும், 25 டார்க் இருக்கும். அதில் கொஞ்சம் அப்படியே அதிகம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது ரெண்டு தான் இப்போ டிஃப்ரென்ஸுன்னு இருக்க மாதிரி ஆயிடுச்சு 390க்கும் 250க்கும். அப்புறம் ப்ரைஸ் மேஜர் சேஞ்சு. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த வண்டி பிடிக்கும், அந்த வண்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்கிறேன். இப்போ இந்த இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஜென்ரலாக நீங்கள் இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த வண்டி எடுக்க போகிற மாதிரி 1 month 2 months எடுக்க போகிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறேன், அவங்க சொல்லுவாங்க இந்த வண்டியை பற்றி. சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான், இந்த டிஸ்பிளேல மாற்றிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. கொஞ்சம் லவுடாகவே பேசுங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மற்றபடி வண்டியில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதே தான். இந்த வண்டி யாரெல்லாம் எடுக்கலாம்? யாரெல்லாம்னா சிட்டி ரைடுக்கும் இது ஓகே தான், போகலாம். மொத்தம் சிட்டி ரைடுக்கே இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஹைட்டு செக் பண்ணிக்கலாமா? உட்காந்து காமிங்க. எந்த ஹைட் இருந்தால் கரெக்டாக இருக்கும்? நீங்கள் எத்தனை ஹைட்டு? 5.8 கரெக்டாக இருக்குது. 5.5 இருந்தால் 5.5 இருந்தாலே கரெக்டாக இருக்கும். பொசிஷன்லாம் உட்காந்து பாருங்கள், எப்படி இருக்குது உங்களுக்கு? ஃபீல் எப்படி இருக்குது? கம்ஃபர்டபுளாக இருக்கா? பில்லியன் சீட்டுமே சேம் அதே கம்ஃபர்ட்டில் தான் இருக்குது. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதுலாம் கஷ்டம் பில்லியன் வச்சுட்டு. ஓ, உங்களுக்கு இந்த வண்டி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி எடுத்திங்கன்னா இந்த வண்டி சூஸ் பண்ணுவீங்களா? உங்கள் மைண்டில் இருக்குமா இந்த வண்டி? இப்போ வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வண்டி சூஸ் பண்ணுவீங்க, கன்சிடர் பண்ணுவீங்க? ஓகே ப்ரோ, வேறு ஏதாவது சொல்ல அந்த வண்டியில்? நீ கட் பண்ணிக்கலாம், நீங்களாம் பார்க்காத, எது வேணாலும் பேசு. அதான் எனக்கும் தெரில, நிறையா பேசு. எனக்கே எதுவுமே மைண்டில் எல்லாமே அதுதான். பவர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லுக்கை பற்றி சொல்லு. இந்த வண்டியை நீ யார் அதிகமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஆக்சுவலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்கூல் பசங்களும் சில பேர், நிறைய பேர் ஸ்கூல் பசங்களா? ஆமாம் வீட்டில் கேட்டு அடம் பிடிச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. பெரிய காலேஜ் பசங்க அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஸ்விட்சஸ்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்களேன். ஸ்விட்சஸ் இங்கே வந்து அவங்க ரோட் லேப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தானே தெரியுது. வெயில் அடிக்கிறனால அப்படி ஃபீல் இருக்கிறனால கொஞ்சம் கிளாரியாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி அவங்க வந்து கைஸ், உங்களுக்கு இது மட்டும் தனியாக போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். நீயே பார்த்து சொல்லுங்கள். நீங்களே, எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரிய மாட்டேங்குது, நீங்களே சொல்லுங்கள். ஓஃபோன் தான் இதை பற்றி எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணு என்னான்ட்டு. எனக்கு அது ஃபஸ்ட்லேருந்து பண்ணு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. கைஸ், இப்போ இந்த டிஸ்பிளேல உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருப்பீங்க, அது இவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்கள். இங்கே இருக்க ஏபிஎஸ்ல ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூப்பர் மோட்டர், அப்புறம் ரோடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் சிட்டிக்கு ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ரேசிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க, ஓவர் ஸ்பீட் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏபிஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு நல்ல ஃபீச்சர் அது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பைக் இன்ஃபோ, அந்த யூஐலாம் நல்லா இருக்குல்ல, இது சேஞ்ச் ஆகுறது நல்லா இருக்கு. யூஐ நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ட்ரிப் டீட்டெயில்ஸு. ஆமாம். ஸோ இது கனெக்டிவிட்டி, நம்ம வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணி நம்ம கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, மேப்பு பார்க்குறது, அதெல்லாம் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். குயிக் ஷிஃப்டர் இருக்குது, கியர் போடுறது, கிளட்ச் இல்லாமல் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் ஆஃபும் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல ஃபீச்சர்ஸ் 250ல் கொடுத்தது. ஆமாம். ஷிஃப்ட் லைட்னா ஆர்பிஎம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆகணும், எத்தனையை தாண்டும் போது ஆகணுன்ற மாதிரி நீங்கள் அதையும் இது பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க செட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் கிளாக் அண்ட் டேட் இதுதான் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட லுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு. வேறு யார் யாருக்கெல்லாம் இந்த வண்டி நல்லா செட் ஆகும், சூப்பராக இருக்கும்னா யார் யாருக்கு? கைஸ் இப்போ நம்ம ட்ராக் மோடில் டிஸ்பிளே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ரைட் மோடில் போயிட்டு ஸ்ட்ரீட் மோடு இப்போ நார்மலாக நீங்கள் ஓட்டுவீங்க, அதான் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் உள்ளே போய் பாருங்கள், வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, இந்த யூஐ எப்படி இருக்குது? இந்த யூஐ நார்மலாக இருக்குது. பேசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ரெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நார்மலாக இருக்குது. பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்ரி, இந்த ட்ரிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே. மைலேஜ் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ஆர்பிஎம் இங்கே இருக்குது. கியர் இண்டிகேட்டர் உங்களுக்கு இங்கே இருக்குது. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு மட்டும் கொஞ்சம் காமிக்கிறீங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்துக்கோங்க கைஸ். இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த வண்டியோட சவுண்டை நம்ம கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரவ் பண்ணி காமிங்க. சவுண்டெல்லாம் அதேமாரி இருக்குது. சவுண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க தம்பி? சவுண்டு வந்து மோஸ்ட்டாக கேடிஎம்ல எப்படி இருக்கோ அதுதான், எதுவும் டிஃப்ரென்ஸும் கிடையாது. சவுண்டு பாருங்க, சவுண்டு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அதே சவுண்டு தான் இருக்குது. ஓகே, சவுண்டு ஓகே போதும். ஹார்ன் சவுண்டு லோவாக தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் எல்லா கேடிஎம்லையும் இதான் வரும். இந்த லெவல் தான் இருக்குது. ஃபுல்லு லைட் எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக் டைல் லைட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்இடியில் தான் வருது. நைட் விசிபிலிட்டியும் சூப்பராக இருக்கும். இண்டிகேட்டர் பாருங்கள், எல்லா கேடிஎம்லையும் வர மாதிரி ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது, நல்லா பிரைட்டாகவே இருக்குது. டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ். ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 25 to 28 கொடுக்கும். 15 லிட்டர்ஸ் 1500க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 300 to 350 கிலோமீட்டர் போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக முடியாது. சைட் மிரரும் குவாலிட்டி நல்லா இருக்குல்ல, ப்ரீமியமாக இருக்குது. யமஹாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சைட் மிரர் குவாலிட்டி செம்ம ப்ரீமியமாக இருக்குது. மெட்டல். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பற்றி நான் மோஸ்ட்டாக எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் நார்மல் எல்லா கேடிஎம்லேயும் வர மாரி. கைஸ் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,72,500 வருது. 2,72,000 தஞ்சாவூரில். ஒரு சில இடத்துலலாம் இதோட அதிகமாகவே நான் பார்த்தேன். சென்னை இதுலேயோ ஆன்ரோட் ப்ரைஸ் 299 3 lakhs கிட்டலாம் பார்த்தேன். நீங்கள் தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸில் எடுத்திங்கன்னா இப்போ ஆஃபர் டைம் இந்த வண்டிக்கு போயிட்டுருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் உங்களுக்கு வேணும். ஆல்ரெடி ஹெல்மெட் இருக்குன்னா 2,68,000. நீங்கள் ஹெல்மெட் இன்க்ளூட் பண்ணி தான் 2,72,000 வருது உங்களுக்கு. அது ஹெல்மெட் நல்ல ஹெல்மெட் தான், பெரிய ஹெல்மெட் தான். ஒரு 3,000 4,000 உள்ள ஹெல்மெட் தான் தராங்க உங்களுக்கு. ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோவில் இதுதான் நான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.